ஹலோ மக்களே! கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. யாரும் எதிர்பார்க்காத மாரி சந்திரகலாவை இப்போ தான் வீட்ட விட்டு வெளியில அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு சந்தோஷத்துல இருந்தா, மறுபடியும் சந்திரகலா வந்து நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு முன்னாடி ஆக்டிங் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. "அக்கா நீயே இப்ப என்ன கொளுத்திடு, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லல்லக்கா" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சாமுண்டீஸ்வரியும், "சந்திரா நான் உன்ன நம்பணும்னா, நீ எனக்காக ஒரு செயல செய்யணும். உடனே பஞ்சாயத்துல வந்து உனக்கும் அந்த சிவனாண்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிடு. உடனே நான் உன்ன வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு சந்திரகலா இதாண்டா சரியான சான்ஸு, இனிமேல் இந்த கார்த்தி பேரில் சும்மாவே விடக்கூடாது, இவனை பழி வாங்கினா அக்காவோட வீட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சு ஆகணும், அதனால் இந்த வேலையை செய்திட வேண்டியதான்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் எனக்கும் சிவனாண்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் அதை நம்பிக்கிட்டு மறுபடியும் சந்திரகலாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்கன்னே சொல்லலாம். இந்த வாட்டி கார்த்தியோட அடி பயங்கரமாக இருக்க போதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சாமுண்டேஸ்வரியும் இப்படி நம்ம சந்திரகலா இப்படி ஏமாத்துவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ரேவதி எல்லாரும் சேர்ந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட, "அம்மா நீங்க எதுக்குமா இவ்வளவு வருத்தப்படுறீங்க? அதான் நாங்க இருக்கோம்ல, நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, நீங்க சாப்பிடுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லும்போது, சாமுண்டேஸ்வரியும், "இல்ல என்னோட தங்கச்சி இப்படி எல்லாம் பண்ணுவா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ வரைக்கும் என்னால நம்பவே முடியல, என்னோட தங்கச்சி இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு, உங்களை விட அதிகமா அவளை நான் பாசமா வளர்த்தேன், அவ இந்த வீட்லயே இருந்துட்டு எனக்கு இப்படி எல்லாம் துரோகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ரேவதி, ரோகிணி, சுவாதி எல்லாரும் சேர்ந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை சமாதானப்படுத்தி, "சாப்பிடுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேயே ஊட்டி விடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கார்த்தி, ராஜராஜன் எல்லாருமே சைட்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல சந்திரகலா உள்ள மாட்டிட்டு இருந்து பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிவனாண்டியும் பதறி போய் நம்ம சந்திரகலாவை பார்க்க வராங்க. "சந்திரா உனக்கு இப்படி ஒரு நிலைமாகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை" அப்படி சொல்லும்போது, நம்ம சந்திரகலாவும், "உடனே எனக்கு இப்போவே ஜாமீன்ல எடுங்க, நான் இப்போவே அந்த கார்த்தியை சும்மா விட போறதில்ல, எப்படியாவது பழி வாங்கணும், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தி தான், இந்த டிரைவர் பையன் இப்படிலாம் செய்வான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் நம்ம உஷாரா இருந்திருக்க வேண்டியது, அவ்வளோ வீடியோ ஆதாரத்தையும் எடுத்து வச்சு அப்படியே அக்கா கிட்ட காட்டிட்டான்" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவனாண்டியும், "சந்திரா நான் இதவும் எதிர்பார்க்கவே இல்லை" அப்படி சொல்லும்போது, நம்ம சந்திரகலாவும், "இனி ஒரு நிமிஷம் கூட விடவே கூடாது, உடனே சாமுண்டேஸ்வரி அக்காவை இப்ப நம்புற மாதிரி ஆக்கணும், அந்த வீட்டிலேயே இருந்தாதான் அவனை வந்து சரியா பழி வாங்க முடியும்" அப்படி சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் சொல்லும்போது, நம்ம சிவனாண்டியும், "நீ சொல்றதும் சரிதான் சந்திரா, இப்பவே நான் உன்னை வெளியில எடுக்கிறேன்னு" சொல்லிட்டு ஜாமீன் எடுக்கிறாங்க. நம்ம சந்திரகலாவும் வெளியில வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். சிவனாண்டி கிட்ட நம்ம சந்திராவும், "கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெண்டும் சந்திக்காம இருக்க வரைக்கும் நல்லது, இனிமே அந்த கார்த்தி உங்க அக்காவும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க" அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சந்திரகலாவும், "நான் இப்பவே என்னோட அக்கா வீட்டுக்கு போய் ஒரு ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கேன்னு" சொல்லிட்டு கிளம்பி வராங்க. அதே சமயத்துல நம்ம ரேவதியும் கார்த்திட்ட, "பாத்தீங்களா அம்மா எவ்வளோ வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, பாவம் அம்மா சித்திக்க மேல ரொம்பவே நம்பிக்கையே இருந்தாங்க, இப்போ அவங்களும் ஏமாத்திட்டாங்கன்னு" சொன்ன உடனே அவங்களால தாங்கவே முடியல. "சாப்பிடாம எத்தனை நாள் தான் இவங்க இப்படி இருக்க முடியும், பாவம் தான்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கார்த்தி மட்டும் ஒரு குற்ற உணர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. "என்ன பண்றது ரேவதி, அந்த உங்க சித்தி உள்ள போறதுக்கு காரணமா நானும் ஆயிட்டேனே" அப்படி சொல்லும்போது, நம்ம ரேவதியும், "என்ன பேசுற, இதே இது நீ இந்த மாதிரி உள்ள போயிருந்தீங்கன்னா அவங்க வருத்தப்படுவாங்களா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சமயம் பார்த்து நம்ம சந்திராவோட சத்தம் வெளியில கேட்குற மாதிரி இருக்கு. இதை கொஞ்சம் கூட கார்த்தி மயில் வாகனம் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம மயில் வாகனமோ சகல என்ன சின்னத்தைக்கு சவுண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் வெளியில வந்து பார்க்குறாங்க. சந்திரகலாவா இருக்கு. சந்திரகலா அக்கா அக்கான்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம கார்த்தியும் அதிர்ச்சி ஆகி நிற்கும் போது, நம்ம மயில் வாகனமோ, "என்ன சகல இவங்க எப்படி அதுக்குள்ள வெளியில வந்தாங்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கார்த்தியும், "வேற எப்படியா இருக்கும், ஜாமீன் தான் எடுத்திருப்பாங்க அந்த சிவனாண்டி" அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சந்திரகலா மறுபடியும் மாறுற மாதிரி இல்லை. சந்திரகலா சாமுண்டீஸ்வரிகிட்ட இருந்து, "என்னக்கா அந்த டிரைவர் பையன் சொன்னான்னு நம்பி என்ன யாதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேலக்கா" அப்படி சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லும்போது, சாமுண்டீஸ்வரியும், "சந்திரா வேற என்ன செய்யறது, அவ்வளோ ஆதாரத்தை காட்டுறாங்க, அப்படி இருக்கும்போது நம்பாம இருக்க முடியுமா" அப்படி சொல்லும்போது, சந்திரகலாவும், "அப்ப நீ இது வரைக்கும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை அவ்வளவுதான் என் மேல இருக்க, பாசமா அவ்வளவுதான், உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா, அம்மா எல்லாம் இருக்கும்போது நம்மளை என்ன மாதிரி சொல்லி வளர்த்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்ட ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம மயில் வாகனமும் இங்க என்னடா நடக்குது? இந்த சின்னத்த இவ்ளோ ஆக்டிங் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களே! ஒரு போக்க பார்த்தா நம்ம அத்தை நம்பிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் யோசிக்கும்போது, நம்ம சந்திரகலாவும் விடுற மாதிரி இல்ல. சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து, "ஒழுங்காட்டு நான் சொல்ற மாரி யோசிச்சு பாருக்கா. கண்டிப்பா உனக்கு புரியும். எனக்கு மேல எந்த தப்புமே இல்ல. வீணாட்டு என் மேல பழிய போடுறாங்க. உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காண்டி தான் இந்த மாரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி என்னால எத நம்புறதுக்குன்னே ஒரு தயக்கமாவே இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம சந்திரகலாவும் திடீர்னு கையில இருக்க ஒரு பொருள் எடுத்து அப்படியே அவங்க மேலேயே ஊத்திக்கிறாங்க. ஊத்திட்டு, "இந்த பாருக்கா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லல்ல. இத்தன நாளாட்டு உன் கூட இருந்திருக்கேன். என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டது நீ அவ்வளோதானா? சரி இந்த தீப்பெட்டிய வச்சுக்க. உனக்கு மட்டும் என் மேல நம்பிக்கை இல்ல, பாசம் இல்லன்னு தெரிஞ்சதுன்னா, நீயே உன் கையாலே இந்த வேலைய செய்துடு. நான் வந்து சந்தோஷமா போய் சேர்ந்துடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட ஒரு ட்விஸ்ட்ட வைக்கிறாங்க. இத பார்த்த ராஜராஜனும், இது உலகமகா நடிப்புடா அந்த மாரி ஒரு யோசனையில இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ரேவதி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த சித்தி எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டாங்க போல. போற போக்க பார்த்தா அம்மா இவங்கள நம்பி வீட்டுக்குள்ள ஏத்திடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரகலா கிட்ட வந்து, "சரி சந்திரா, நான் உன்னை நம்பணும்னா நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும். இப்பவே பஞ்சாயத்த கூப்பிடுறேன். அங்க உன்னை நிரூபிக்கணும்னு சொல்றாங்க. அத கேட்ட சந்திரகலாவும், "என்னக்கா நான் பண்ணணும்? நீ என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன்." அப்படி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியும், "நான் பஞ்சாயத்துல வந்து நீ உனக்கும் சிவனாடிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லணும்." அப்படி சொன்ன உடனே நம்ம சந்திரகலாவும் மனசுக்குள்ள, "அக்கா நம்மளை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா, இனி இந்த வீட்டுக்குள்ள ஈஸியா போயிட வேண்டியதுதான். அவ்வளோதானே, எப்படியாவது பஞ்சாயத்துல சொல்லிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் யோசிச்சு சாமுண்டீஸ்வரி கிட்ட, "நான் கண்டிப்பா இதை சொல்லுவேன்க்கா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, நான் அன்னைக்கே அவங்கள விட்டு பிரிஞ்சாச்சு. இனிமே அவனுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். உனக்காக தான் இத்தனை வருஷமா நான் இங்கேயே இருந்துட்டு இருந்தேன்க்கா." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சாமுண்டீஸ்வரியும், "இதை பஞ்சாயத்துல நீ நிரூபிச்சாதான் அது எல்லாருக்குமே புரியும் சந்திரா." அப்படின்னு சொல்லும்போது சந்திராவும் அதை ஏத்துக்கிறாங்க. அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம கார்த்தியும் அதிர்ச்சி ஆகும்போது, ரேவதியும் கார்த்திட்ட வந்து, "பார்த்தீங்களா, இவங்களுக்கு போய் நீங்க வந்து அனுதாபப்பட்டீங்கல்ல, இவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இப்பவும் அவங்க கொஞ்சம் கூட திருந்தாம அம்மாவ மறுபடியும் பழி வாங்கணும், உங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வரப்போறாங்க பாருங்க." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கார்த்தியும், "சரி ரேவதி விடு, பார்த்துக்கலாம்னு" சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம சந்திராவும் கார்த்திய பார்த்த உடனே, "என்ன நான் வந்து அப்படியே அடங்கி போயிடுவேன்னு பார்த்தியா? ஏற்கனவே உன் மேல பயங்கர கோபத்துல இருந்தேன். என்னை இன்னும் கொஞ்சம் கோபத்துக்கு ஆளாக்கி விட்டுட்ட. இனி உன்னை நான் சும்மா விட போறதில்ல. என்னையா என்னோட அக்காவை வச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புன? இது வரைக்கும் என்னோட அக்கா இந்த மாதிரி ஒரு செயலை செய்ததே இல்லை. அவளையே நீ வந்து நம்ப வச்சுட்டல. இனி பாரு நடக்க போறத." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை எதிர்த்து நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும், "உங்களுக்கு தான் திருந்ததுக்கு எவ்வளோ வாய்ப்பு தந்தாலும் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, ஏற்கனவே உங்களுக்கு பட்டதெல்லாம் போதாதா? இப்போ தானே உள்ளேருந்து வந்தீங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இதே செயலை செய்யலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களே." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சந்திரகலாவும், "மறுபடியும் இந்த வீட்டுக்கு நான் வந்தே ஆவேன்." அப்படின்னு சொல்லும்போது, சாமுண்டேஸ்வரியும் ஒரு கட்டத்தில், "சந்திரகலா நல்லவ தான். நமக்காக தான் அவங்களோட ஹஸ்பண்ட் சிவனாண்டிய பிரிஞ்சு இத்தனை நாளாக வாழ்ந்து நம்ம கூடயே இருக்காளே." அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவை மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம்.